Hi, welcome to my channel. This is Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம வந்து பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமிஸ்டரில் யூனிட் 1 ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் அ சோல் ட்ரேடிங் கன்சர்ன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் ப்ராப்ளம்ஸும் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபார் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ரெகுலராக நீங்கள் என் வீடியோஸ் பார்த்தாவே உங்களுக்கு போதும், ரைட்? உங்களோட போர்ஷன் மேக்ஸிமம் கவர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், நீங்கள் ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட் இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுதான் வந்து சோல் ப்ரொப்ரேட்டர். ஸோ ப்ரொஃபார்ம் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட். ஸோ நம்மளுக்கு வந்து இது ஆல்ரெடி தெரியும். ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இது டெபிட் சைடு எல்லாமே எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் சைடு எல்லாமே இன்கம். ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், கேரேஜ் இன்வர்ட்ஸ். கேரேஜ் இன்வர்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கனாக்கா கேரேஜ் ஆன் பர்ச்சேசஸ் கூட சொல்லுவாங்க. வேஜஸ், ஃப்ரைட், இம்போர்ட் டியூட்டி, ஃபியூல் அண்ட் கேஸ், ராயல்ட்டி ஆன் ப்ரொடக்ஷன் டு ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் நம்மளுக்கு சேல்ஸ் ரிட்டர்ன் மைனஸ் பண்ணணும், க்ளோசிங் ஸ்டாக். ஸோ நம்மளுக்கு இந்த ரெண்டுத்தில் டிஃப்ரென்ஸ் வந்து டெபிட் சைடில் வந்துச்சுனாக்கா இட்ஸ் அ ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட். கிரெடிட் சைடில் வந்துச்சுன்னா கிராஸ் லாஸ். ஸோ அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரிலேட்டிங் டு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், அதை பற்றி தான் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ டெபிட் எல்லாமே எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் எல்லாமே இன்கம்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட் எவர் யூ ஆர் கெட்டிங், லைக் இதுலேருந்து வர்ற கிராஸ் ப்ராஃபிட் இருந்தால் இங்கே எடுத்து சொல்கிறீங்க. அதே கிராஸ் லாஸ் இருந்தால் கிரெடிட் சைடு இருக்கும், நீங்கள் டெபிட் சைடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ப்ராஃபிட் இருந்தால் யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர். அப்படியே ஆப்போசிட்டாக, டெபிட்னா கிரெடிட்டு, இங்கே லாஸ் வந்துச்சு, கிரெடிட்னா டெபிட்டு. ஸோ ஏதாவது ஒன்று தான் இருக்கும் இதில், ரைட்? ஏதாவது கிராஸ் ப்ராஃபிட் இல்லாட்டி கிராஸ் லாஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே எக்ஸ்பென்சஸ் என்னென்ன வரும்னாக்கா வி ஹேவ் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் சேலரி, ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ், printing and stationery, postage and telegram, telephone charges, legal charges, audit charges, insurance, general expenses, office lightning, financial expenses, interest on capital, interest எந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இங்கே தான் வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், டிஸ்கவுண்ட் allowed. ஸோ இங்கே டிஸ்கவுண்ட் allowed, இங்கே டிஸ்கவுண்ட் received. இங்கே இன்ட்ரெஸ்ட், discount on bills, selling and distribution expenses, advertisement, traveling expenses, commission, bad debts, go down rent, carriage outwards. Carriage inwards நம்மளுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். டு அன்கீப் ஆஃப் மோட்டர் வேன்ஸ், எக்ஸ்போர்ட் அங்கே இம்போர்ட் சார்ஜஸ், இங்கே எக்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ். டிப்ரிசியேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசெட், அதுதான் டிப்ரிசியேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். எக்ஸ்பென்சஸ் இன்னொருக்கு ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், எக்ஸ்ட்ராஆர்டினரி எக்ஸ்பென்சஸ், டு லாஸ் பை ஃபயர், டு கேஷ், டிஃப்ளாக்கேஷன், அவ்வளோதான். பேலன்சிங் ஃபிகர், நெட் ப்ராஃபிட் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்ட் ரிசீவ் இதெல்லாமே இன்கம்ஸ். நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ், கமிஷன் ரிசீவ், ரெண்ட் ஃப்ரம் டெனன்ட், இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட், இங்கே டிவிடெண்ட்ஸ் கூட வரும். ஓகே, டிவிடெண்ட்ஸ் கூட வரும். ஸோ இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட், அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரீமியம், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ், மிஸ்லேனியஸ் ரெவென்யூ. ஸோ நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்சஸ், சப்போஸ் இங்கே டெபிட் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 40,000 இன்கம்ஸ் வந்து 40,000 வந்துருக்கு. கிரெடிட் சைடில் பார்த்திங்கன்னா 10,000 எக்ஸ்பென்சஸ். ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 30,000. என் இன்கம்ஸ் தான் ஜாஸ்தி, எக்ஸ்பென்சஸ் கம்மி. ஸோ இந்த 30,000 நான் என்ன பண்ணுவேன்னா நெட் ப்ராஃபிட் சொல்லுவேன். அதே லாஸ் வந்துச்சுன்னா நெட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட், ப்ரொஃபார்ம் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் நம்ம இது கூட நம்ம படிச்சிருப்போம். இங்கெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் வந்து கடன், ரைட்? ப்ராப்பர்ட்டிஸில் என்னென்ன ஒரு ஃபிக்ஸ்ட் அசெட் பார்த்தீங்கன்னா குட்வில் இஸ் நாட் அ ஃபிக்ஸ்ட் அசெட், இட்ஸ் அன் இன்டான்ஜிபிள் அசெட் விச் வி கேன் நாட் see and touch. ஸோ அதெல்லாம் இன்டான்ஜிபிள் அசெட் சொல்லுவாங்க. பட் நம்ம ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் கீழே தான் போடுவோம். பேட்டன்ஸ், ட்ரேட்மார்க்ஸ், காப்பிரைட்ஸ். ஸோ காப்பிரைட்ஸ், இதில் காப்பிரைட்ஸும் இருக்கும், ரைட்? இது நெக்ஸ்ட்டு லேண்ட் அண்ட் பில்டிங், லூஸ் டூல்ஸ், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ், வெஹிக்கல்ஸ், அப்புறம் லாங் டேர்ம் லோன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்ட் அசெட்ஸில் வரும். கரண்ட் அசெட்ஸில் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக், சன்ட்ரி டேட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம், கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட். ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ்னாக்கா லைக் இது வந்து நம்மளுக்கு வந்து வென் த கம்பெனி இஸ் இன்கார்பரேட்டட், அப்போ வந்து இதெல்லாம் வந்து fictitious assets, preliminary expenses, like advertising expenses. நம்ம வந்து நம்ம லாஸ்ட் இயர் நம்ம படிச்சிருப்போம் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ, டிஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அது அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அண்டர் ரைட்டிங் கமிஷன், இதெல்லாம் ஒரு
ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறப்போ இன்கர் ஆனது. டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ். ஆக்சுவலி இது ரெண்டுமே வந்து இப்போ இந்த கான்செப்டில் இல்லை. 2013 இது இல்லை. டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் இல்லை, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் இருக்குது, ஷேர்ஸ் பற்றி இல்லை. ஸோ அதனால் இது வராது. ரைட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல், ஆட் நெட் ப்ராஃபிட், ஆட் அடிஷ்னல் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், லெஸ் ட்ராயிங்ஸ், லெஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், லாஸ் வந்து மைனஸ், ப்ராஃபிட் வந்து ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ். ஸோ லைக் நான் வந்து லோன்ஸ் எடுத்துக்கிறேன், ஒரு 5 இயர்ஸ்க்கு 2 இயர்ஸ்க்கு மேலே லோன் எடுக்கிறேன். ஸோ லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ். லோன் ஆன் மார்ட்கேஜ், பேங்க் லோன். லைக் கரண்ட் லைபிலிட்டிஸை பார்த்தீங்கன்னா சண்டே கிரெடிட், பில்ஸ் பேயபிள், பேங்க் ஓவர் டிராஃப்ட், இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கரண்ட் லைபிலிட்டிஸ். ரைட். ஸோ இங்கே ப்ரீபெய்ட் இன்கம்ஸ் இங்கே வரும், இங்கே அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ். ஸோ ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் இங்கே அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இங்கே வந்து அக்ரூட் இன்கம் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் இன்கம், இங்கே இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஸோ இது ரெண்டுமே நம்ம எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகும், அது மட்டும் ஞாபகம் வச்சு. ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் நான் எக்ஸ்பென்சஸ் முன்னாடியே கட்டிடுறேன். ஸோ இட்ஸ் அன் அசெட். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணல, அதுதான் கடன், இட்ஸ் அ லைபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் அக்ரூட் இன்கம், இன்னும் காசு வர வேண்டியது இருக்குது, இன்னும் வரலை, தட் இஸ் கால்ட் அக்ரூட் இன்கம், அது அசெட். இன்கம் எனக்கு முன்னாடியே வந்தது, அப்போ நம்ம அசெட்ஸ் கீழே போட முடியாது, லைபிலிட்டிஸில் தான் நம்ம போகணும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த மீனிங் அபவுட் திஸ். ரைட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் பார்க்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ், க்ளோசிங் ஸ்டாக். நம்ம க்ளோசிங் ஸ்டாக் எப்போவுமே ட்ரேடிங் அக்கௌண்ட்க்கு நம்ம credit பண்ணணும். க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டா டு ட்ரேடிங் அக்கௌண்ட். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், சப்போஸ் சேலரிஸ் நினச்சிங்க, சேலரிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் அக்கௌண்ட். சப்போஸ் ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ், ப்ரீபெய்ட் முன்னாடியே நீங்கள் பே பண்ணுறீங்க, ஸோ ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு இன்சூரன்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் அக்ரூட் இன்கம். அக்ரூட் இன்கம்னா முன்னாடியே நீங்கள் இன்னும் வர வேண்டியது, தட்ஸ் நத்திங் பட் அவுட்ஸ்டாண்டிங் இன்கம், இன்னும் காசு வர்றது இன்னும் வரல. ஸோ அக்ரூட் இன்கம் அக்கௌண்ட் டேட்டா டு இன்கம் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், முன்னாடியே நீங்கள் இன்கம் ரிசீவ் பண்ணிக்கிறீங்க, ஸோ இன்கம் அக்கௌண்ட் டேட்டா டு இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் டிப்ரிசியேஷன் ஆன் அசெட். ஸோ டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு அசெட் அக்கௌண்ட். அசெட், ஃபர்னிச்சர், பில்டிங் ஏதாவது இருக்கலாம். டிப்ரிசியேஷன் இஸ் ஆல்வேஸ் நம்மளோட அசெட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் interest on capital account data to capital account. Suppose interest on drawing, so அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க, capital account data to interest on drawings account. நெக்ஸ்ட் பேட் டெட்ஸ்னால் எனக்கு கடன்காரவங்க கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோதான், அவங்க வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க, தட் இஸ் கால்ட் பேட் டெட்ஸ். ஸோ பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு டேட்டாஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் provision for bad debt and doubtful debts, like I am going to reserve some amount, like இவ்வளோ ப்ரொவிஷன், லைக் மே ஆர் மே நாட் பி பேயிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தட் இஸ் அந்த அமௌண்ட் என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கிரெடிட் பண்ணணும். ரைட். நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டாஸ்க்கு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணுறோம், அதையும் சில அமௌண்ட் வந்து நம்ம ரிசர்வ் பண்ணி வைப்போம். தட் இஸ் கால்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டாஸ். நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டர்ஸ் ரிவர்ஸ் பண்ணுங்க, இட்ஸ் அன் இன்கம் டு அஸ். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு profit and loss account. Next, loss of stock by fire or accident etc. இது என்ன சொல்லுவாங்கன்னா அப்நார்மல் லாஸ் சொல்லுவாங்க. அப்நார்மல் லாஸ்னால் நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ் இருக்குது. நார்மல் லாஸ்னால் என்னென்னாக்கா அது கண்டிப்பாக அது லாஸ் நடக்கும், நீங்கள் எவ்வளோவா செஞ்சாலும் லாஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க, அது வந்து இட் ஹேஸ் அது ஒரு கெமிக்கல், அதுக்கு ஒரு நேச்சர் என்னன்னாக்கா அது வந்து எவாப்ரேட் ஆகிடும். கற்பூரம் இருக்கும், கற்பூரம் நான் ஓப்பனாக வச்சுட்டாக்கா அது வந்து எவாப்ரேட் ஆகிடும். ரைட். அதுக்குன்னு தனியாக நான் கவர் போட்டு நல்லா சீல் பண்ணி வச்சா இருக்கும். சப்போஸ் அதோட நேச்சர் வந்து அந்த கற்பூரம் எப்படியாச்சும் அது கொஞ்சம் கரைஞ்சிடும். ஸோ அதோடைய நேச்சர் வந்து இட்ஸ் கால்ட் நார்மல் லாஸ். நீங்கள் என்னவா தடுத்தாலும் அது வந்து அதோட குவான்டிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிடும், தட் இஸ் கால்ட் நார்மல் லாஸ். அப்நார்மல் லாஸ்னால் என்னென்னா நம்மளால் நெக்லிஜென்ஸால், பேட் மேன் ஹேண்ட்லிங்னால நடக்கிறது வந்து இட்ஸ் கால்ட் அப்நார்மல் லாஸ். ஸோ அப்நார்மல் லாஸ் ஆச்சு, அப்போ ஜேர்னல் என்ட்ரி அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ட்ரேடிங் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் அந்த லாஸை வந்து எங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுனாக்கா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ரைட். நெக்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்கள் இன்சூரன்ஸில் போட்டிங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா, இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட். சப்போஸ் ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து உங்கள் லாஸ் வந்து ஒரு 10,000 நினச்சிங்க, இன்சூரன்ஸ்லேருந்து ஒரு 6,000 வந்திருக்கு, இன்னும் 4,000
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்க்கு ஷேர் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் loss of stock by accidents or fire, right? So next class la I will be teaching you the adjustment journal entry along with few problems. Okay, so இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.